சார் வணக்கம் சார். சார் விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. திமுக பண்ற ஊழலை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊழல் வந்து ஒவ்வொரு நாளும் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மார்க் ஊழல் கூட எல்லா யூடியூப் சேனல்களில் வந்து இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஊழல் விஜயுடைய ஊழல் வச்சு தான் முதல் படம் எடுக்கணும். அவர் ஒரு கார் வாங்கினார். அந்த காருக்கான டேக்ஸை ப்ராப்பராக கட்டாமல் அதுக்கு பல வருடங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் நீதிமன்றம் குட்டினதுக்கப்புறம் அந்த டேக்ஸை கட்டினார். அப்படிப்பட்ட விஜய் வந்து மற்ற கட்சிகளை பேசுறதுக்கு முன்னாடி தான் எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கினேன். அதே சமயத்தில் திமுக ஊழல் செய்துனா அதை வந்து ஆதரிக்க முடியாது. கண்டிப்பாக அது வந்து தப்பு தான். அது வந்து நிரூபணம் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக திமுக மேலே நடவடிக்கை எடுக்கலாம். நிறுவனம் ஆகிற மாதிரி தான் சார் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை நீங்கள் நானும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சுனாக்கா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிளைண்டாக வந்து ஒருத்தவங்க மேலே ஊழல் அப்படிங்கிற சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி மேலே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. நடிகர் விஜய் வந்து அறிவித்தது வந்து ஒத்துக்கிறேன், நல்ல விஷயந்தான். பட்டு லஞ்சமெல்லாம் ஒழிக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜெயலலிதா மேடம் ஆறு டைம் வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஸோ கலைஞர் ஒரு 6 டைம் இருந்திருக்காரு. அவங்களாலேயே பண்ண முடியாத விஷயத்த விஜய் சார் பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. வேணா யங்ஸ்டர்ஸ் வருங்காலத்தில் படித்தவங்க வந்து இன்னும் நிறையா ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தால் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர, கரப்ஷன்ன்றது நம்ம மனசில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட மனசில் கரப்ஷன் கொடுத்து தான் இன்றைக்கி ஒரு சின்ன மினிமம் எல்கேஜிக்கே வந்து 20,000 30,000 50,000 ரூபான்னு வாங்குறாங்க. ஸோ வருங்காலத்தை நினச்சி பாருங்கள். 2025 நம்ம இப்போ இருக்கோம். 2030 பார்த்தீங்கன்னா மினிமம் குழந்தை பிறக்கிறதுக்கே வந்து சேர்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்க சூழலை. ஃபினான்ஷியல் சப்போர்ட் முதல்ல மக்களுக்கு வந்து எதெல்லாம் கொஞ்சம் லோ கிளாஸ் பண்ண முடியுமோ பண்ணாதான். ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர லஞ்ச கரப்ஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒழிக்க முடியாது. அவர் சொன்னது ஒரு விதத்தில் ஆனால் குட் ஐடியா. பட் உடனே அக்செப்ட் பண்ணுறது மக்களால் முடியாத விஷயம். மக்கள் விரோத போக்கு எதாக இருந்தாலும், மக்களுக்கு எதெல்லாம் பாதிப்பு அளிக்குதோ அது இதுவாக இருந்தாலும், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன செய்யுது, அது வந்து எதிர்க்க வேண்டியது தான். ஏன்னா அது வந்து மக்களுக்கு எது பிரயோஜனம் தரக்கூடியதோ அந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனமாக உள்ளது, சாதகமாக உள்ளதை தான் நம்ம என்ன செய்யணும், ஆதரிக்கணும். ஆனால் மக்களுக்கு ஏதாவது விரோதம் அளிக்கக்கூடியது, கஷ்டம் அளிக்கக்கூடியது இருந்தால் அது கண்டிப்பாக கேட்க வேண்டியது தான், எதிர்க்க வேண்டியது தான். தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து எப்படி சார் தமிழக அரசு? அதாவது ஊழலுங்கிறது எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி தான் இருக்குது. அது வந்து பொதுவாக ஊழலுங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு ஊர்ன விஷயமா இருக்குது. காரணம் என்ன, வந்து மக்கள் வந்து அதை என்ன செய்யணும், அவங்க வந்து இப்போ இன்றைக்கி விழிப்போடு இருந்தாலும் அந்த மாதிரி ஊழலுக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு, அதாவது எங்கேயுமே லஞ்சம் ஊழல் இல்லாமல் இல்லை. மக்களும் வந்து துணை போய் அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலைமை உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து ஆட்சியாளர்களும் சரி மக்களும் சரி அது வந்து என்ன செய்கிறது, அது ஒரு சர்வசாதாரணமாக அது வந்து 10ஓட 11வது விஷயமா இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அது என்ன செய்யுது, இன்றைக்கி அது எங்கே பார்த்தாலும் அது ஊறி போய்க்கு இருக்குது. இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால், இதுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு எதிரான ஒரு விஷயம், தீர்மானம், ஒரு போராட்டம், அந்த மாதிரி என்ன செய்ய அமைதியான முறையில் நம்ம வந்து இதுக்கான அதாவது நியாயமான முறையில், அதாவது எந்த ஒரு இது இல்லாமல் எப்படி சட்டத்துக்கு உட்பட்டு அது மாதிரி இது பண்ண முடியாது, என்ன செய்யும் இதுலேருந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். திமுக மேலே மட்டும் ஊழல் அப்படிங்கிறாங்க. இதே மேலே வந்து பிஜேபி வந்து பல ஊழல்கள் செஞ்சுட்டு இருக்குது. குறிப்பாக சொல்ல போனாக்கா பிஎம் ஃபண்டு அப்படிங்கிறது, இதுவரையும் பிஎம் ஃபண்டை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதை பற்றியான ஏதாவது ஒரு தகவல் வெளியாக இருக்குங்களா உங்களுக்கு? அதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. மேலே நடக்கக்கூடிய ஊழலை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் திமுக வந்து எந்தளவுக்கு ஊழல் செய்யுது அப்படிங்கிறது ஊர்ஜனம் ஆகலை. அதே சமயத்தில் மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களும் திமுகவால் நன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிமா அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவாகவே ஒருத்தவங்களை பற்றி பேசுறதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. வணக்கம், சொல்லுங்கள் சார். விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சொல்லுங்கள். திமுக ஊழலை வந்து பட்டியலிட்டா ஒரு படமே எடுக்கலாம் போல. உண்மையை பேசியிருக்காரு சார், உண்மையை தானே பேசியிருக்காரு. இந்த அளவுக்கு ஊழல் நடக்காத படம் எடுக்கிற அளவுக்கு என்ன சார் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க? ஊழல் நடக்கலைன்னெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்துலேயும் மக்களுக்கு எல்லாமே லாஸ் தானே ஆகுது. 100% இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து அரசியலில் கிடையாது. சொந்தமாக ஒரு இது எப்படி சொல்லணும்னா, கட்சி சார்பாகவும் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. என்னென்னா நம்ம சொந்த ஒரு நாட்டாமை மாதிரி நடந்துகிட்ருக்குது ஒரு அரசியல், நாட்டாமை அரசியல். இது அரசியலே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் உண்மை. இப்போ தான் வந்து டாஸ்மார்க் அமைச்சர் வந்து உள்ளே போயிட்டு வந்தார். ஆமாம், வந்த உடனே வந்து பதவி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்கிறேன். நாட்டாமைன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது. மக்களை வந்து அடிமையாக நடத்துகிறாங்கன்றீங்களா? அது இன்னும் உங்களுக்கு தெரியலையா என்ன? ஏன்னா நீங்களும் பேட்டி எடுக்கிறீங்க. 100% மக்கள் அடிமையாக தான்
இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் மனசாட்சி எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுனாச்சும் நினச்சி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கீங்க, ஏடிஎம்கேல இருக்கீங்க, எல்லா கட்சியிலும் இருக்கீங்க. அந்தந்த கட்சியில் இருக்கவங்க தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கும் தெரியும். கம்பல்சரி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது. அது இப்போ தலை திருச்சி ஆடுது. இப்போ இருக்கிறது தான் பெருசு. இது வரைக்குமே நடக்காதது இப்போ நடந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது எப்போவுமே சொல்கிறது தானே சார். ஒருத்தர் புதுசாக கட்சிக்காரங்க ஒன்று ஏடிஎம்கே சொல்லுவாங்க, இல்லை டிஎம்கே சொல்லுவாங்க. இப்போ இவர் புதுசாக கட்சி ஆரம்பித்ததுனால அது வந்து பெருசாகிடும்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் தலைவர் ரஜினிகாந்த் சொன்னார். ஆக்சுவலாக நான் ரஜினி மக்கள் மன்றத்தில் இருந்தேன், மகளிர் அணி செயலாளர் தலைவியாகவே இருந்தேன். ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கேன். ஒரு வருஷம் சும்மா கிடையாது. தண்ணி வந்து லோ கிளாஸ் பீப்புளுக்கு தண்ணியிலேருந்து ஃபுட்டு வரைக்கும் ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன். பட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பைசா செலவு பண்ணேன். கடைசி நிமிஷத்தில் அவர் வந்து கட்சியில் வரலன்னொடனே ஐ டோன்ட் இட் வெரி ஃபீல். முதல்ல ஒரு ரசிகையாக நாங்கள் பெடப் ஆனது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 2000 லேடிஸ் சேர்த்து வச்சுருந்தோம். அவ்வளோ பேரும் ஒரே அழுகை வரலன்னு ஒன்று. இப்போ ரஜினிகாந்த் மேலே வந்து நிறைய பேர் வெறுப்புலையும் இருக்காங்க. ஆனால் எனக்கு அவர் பிடிக்கும். அவரோட ஃபேவரட் தலைவர் தான் எனக்கு. எப்போவுமே அதே தான். அந்த ஸ்டெயினில் வரணுன்னா விஜய் சாரோ யார் நடந்தாலும் நடக்கவும் முடியாது. அவராலேயே முடியலன்ற போய் இவராலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை. 1000 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சமீபத்தில் டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டாஸ்மார்க் மந்திரியாக இருக்கக்கூடிய சார், இன்னைக்கு ஒரு நிமிஷம். டாஸ்மார்க் இல்லைன்னா இன்னைக்கு இன்கம்மிங்கே கிடையாது. டாஸ்மார்க் இல்லைன்னா இன்கம்மிங்ன்றதே சுத்தமாக கிடையாது. ஏன்னா லோ கிளாஸ் பீப்புளேருந்து ஹை கிளாஸ் பீப்புள் வரைக்கும் இது என்ன தான் சரக்கு அடிக்கிறாங்க. டெய்லி சரக்கு அடிக்கிறதா இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் அடிக்கிறவங்க இருக்காங்க, டெய்லி அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதோட இன்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் என்ன தான் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் கூட எவனும் பண்ண மாட்டான். இப்போ நம்ம டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி சொல்லலை மேடம். டாஸ்மார்க்கில் ஆல்ரெடி ஓட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்லாமல் அதில் 1000 கோடி திடீர்னு ஊழல் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். இதைத்தான் வந்து விஜய் கேள்வி கேட்டிருக்காரு. எங்கே பார்த்தா சரி, இவர் எப்படி ஸ்டாப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் விஜய் சார் சொல்கிறாரு, ஓகே. அவரே ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ மினிமம் வந்து அவராலேயே வந்து ஒரு சரக்கு அடிக்காது இருக்க முடியுமா? மாதத்துலேயோ இல்லை வாரத்துலையோ இல்லைன்னா டெய்லி கூட அடிக்கிறவங்க தான். அவங்க ஹை லெவலில் அடிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்காட்ச் வாங்குறாரு வச்சுக்கோங்க, 10,000 ரூபா 12,000 ரூபா ஸ்காட்ச் நல்ல இம்போர்ட்டட் சொன்னீங்கன்னா அதில் வந்து எப்படி நீங்கள் கம்மி பண்ண முடியும்? அங்கே போய் கேட்க முடியுமா? இவ்வளோ ரேட் இருக்கீங்க, 100 ரூபா ஜிஎஸ்டி அதுக்கு போடுவான். ஜிஎஸ்டி ஏன் சார் போட்டிங்கன்னு கேட்க முடியாது சார். இது தடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அது இல்லை, ஒரு பில்டிங்கில் வந்து 180 ரூபா ஒரு கோட்டரோட ரேட் இருக்குன்னா 220 ரூபா வாங்குறாங்க. கரெக்டா? ஆமாம். அது வந்து ஏமாத்தல் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார்? நம்ம கவர்மெண்ட்டு தான். நம்ம கவர்மெண்ட்டை யார் தட்டி கேட்குறது? இப்போ நீங்கள் மக்கள் அதை இப்போ நீங்கள் எடுத்து போடுறீங்க. இதை வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு வேலை இல்லை இவளுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறவங்க தான் இருக்காங்க. உண்மையாலே மனசில் நினச்சி ஆழ்ந்து இதெல்லாம் பப்ளிக் தான் எல்லாருமே பண்ணுறாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்வமாக நியூஸ்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து முக்கியமான கருத்து. என்னோட கருத்து அவரோடது நல்லது தான். கரப்ஷன் பண்ணுறது நல்ல விஷயம். ஃப்யூச்சர் காலத்தில் கண்டிப்பாக கரப்ஷன் இல்லாத இருந்தால் வாழறதுக்கான இம்பாசிபிள் நிறையா. இல்லைன்னா நிறைய பேரோட கஷ்டங்கள் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க மேடம், விஜய் வந்து குடிக்க மாட்டாரு, அவர் வந்து டெய்லி சரக்கு அடிக்கிறாரு, இல்லை வாரத்தில் ஒரு நாள் சரக்கு அடிப்பாருன்னு சொன்னீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியுமா அவர் சரக்கு அடிக்கிறாரு? அடிக்க மாட்டாருன்னு என்னங்க விஷயம்? இல்லை அடிக்க மாட்டார் நான் சொல்கிறேன். இல்லையே, அடிக்காது இருக்க மாட்டார். கண்டிப்பாக அடிப்பார். எவ்வரி சினிமா ஃபீல்டில் இருக்க அத்தனை பெருமை இருப்பாங்க தான். யாரும் அடிக்காதவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஒன்று டயர்டா சிவகுமார் சார் வந்து மார்க்கேண்டேன் அவரை பற்றி பேசுகிற. சூர்யா அடிக்காத இருக்காரா? கார்த்திக் அடிக்காத இருக்காரா? அது எப்படி நீங்க அவ்வளவு அச்சுரா சொல்றீங்க? நீங்க என்ன தண்ணி அடிக்கிறத போய் பாத்தீங்களா? விஜய் சார் அடிக்க மாட்டார் நான் சொல்றேன். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நீங்க வந்து எடுத்த உடனே விஜய் சார் தண்ணி அடிப்பாரு, அவர் காஸ்ட்லி அடிக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது தவறு. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதான் கேள்வி. ரைட், நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. இது எப்போ முற்றுப்புள்ளி வரும்னு தெரியாது. சார், இன்னொரு கேள்வி இருக்கு. கேளுது. ஒயின் ஷாப்புக்கு குடிக்க போகிறவங்க மேக்ஸிமம் கூலி வேலை செய்கிறவங்க மேக்ஸிமம். ஆமாம், உடம்பு வலிக்காக இப்போ தண்ணி அடிக்கிறாங்க. அப்படி திரும்பின உடனே போலீஸ் அவனை பிடிச்சிடும். 2 வீலரில் அவனுக்கு ஒரு ஃபைனு. 100 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி அடிச்சுட்டு அவன் 1000 ரூபா ஃபைனை கட்டிட்டு வர்றான். அதுவும் இல்லாதவன் கொஞ்சம் எடுத்து பேசினானா அவன் உள்ளே போய் கைகால் உடச்சிட்டு வருவான். இதுதான் நடக்கும். இதை விட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா? 10 ரூபா 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதுதான் சார் 10 ரூபா வாங்கினது தான் சார். நான் 6 மாதம் உள்ளே போயிட்டு வந்தோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தானே எல்லாமே வாங்கினீங்க. திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர்த்துக்கு திருப்பி கொடுப்பீங்க? இல்லை கொடுத்துருக்கீங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தா தான் நாட்டாம அரசியல். இது வந்து அரசியலே கிடையாது. இதை பற்றி கேள்வி எழுப்பும்போது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எந்த கடையில் வாங்குறாங்களோ அதை போட்டோ பிடிச்சி காட்டுங்க அப்படின்றாரு. எந்த கடையில் வாங்குறாங்கன்றது அவருக்கே தெரியும். ஏன் சார் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? ஆக்ஷனை நீங்கள் வந்து ஆக்ஷனெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுக்கணும்? நானே பேட்டி கொடுப்பேன், நானே ஸ்டாப் பண்ணிக்குவேன்.
பேட்டி எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதனால் பிரச்சனை வந்து மக்கள் இனி வர எலெக்ஷனில் முடிவு பண்ணணும்.